பொதுமக்களுக்கு ஒரு வணக்கம். நான் ஒரு விவசாயி. எங்க பையன் மணிகண்டன் நானும் விவசாயம் பார்த்து வரோம். இவன் வீட்டுல வந்து சாப்பிட்டு வர பையன் இவன் இந்த பனேரி கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாமன்ட்டு எல்லா பையங்களும் தேடி இருக்காங்க. பையனுக்கு சிக்கல. என் பையன் சாப்பிட்டு காட்டுக்கு வரோம் போன் அடிச்சு கூப்பிட்டு இருக்கான். இவன் திடீர்னு காட்டுக்கு தானே போறோம் அப்படின்ட்டு இவன் வந்துட்ட வெளியே வண்டி எடுத்துக்கிட்டு இந்த முடங்கில வரவும் சட்டை எட்டி பிடிச்சிக்கிட்டு இல்லை எங்களை போறேன்னு நான் வயலுக்கு போறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் வச்சு பனை இதுவெல்லாம் இல்லை வயலுக்கு போறேங்க பனையெல்லாம் செய்யலையா நான் வயலுக்கு தான் போறேன் அப்படின்னு வச்சு அடியில காட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். காட்டுல கூட்டியாந்து பனையில ஏறி காட்டினவுடனே யாருன்னு இருக்கான். இவன் பனையில ஏறிட்டான். என்னடா இவ்வளவு நேரம் பல்ல ஏறணும் மணி 12:30 மணிக்கு என்ன பனையத்து அப்படின்ட்டு போய் பாக்கன்னு போறேன். நானும் என் மனைவியும் போனோம். என் பேத்தியோட வந்துட்டேன். அங்க வந்து இது பண்ணோடனே என்ன இப்ப பண்ணிட்டு என்ன அப்படின்னு என் பேத்தியா நான் கேட்கவும் ஏதோ தேவடியாமான நீ பனையில வந்து இப்ப என்னன்னு கேட்கியோ அப்படின்னு என் பேத்தியா வாசூரம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அந்த புள்ளைய கட்டை எடுத்துட்டு அடிக்க ஓடினான். என் பையன் வந்துட்டான். தேவையில்லாத வார்த்தை பேசாதங்க அப்படின்னு பையனு சொன்னான். ஒன்னையும் சாத்தாரையில உள்ளாந்து கட்டி எடுத்துட்டு ஓடினான். என் பஞ்சாயத்து எதுவும் பண்ணிடாதங்கன்னா கேட்கல. இவன் பனையில இருந்த பையன் விரட்டுன்னு இறங்கி வந்து என்னையா இந்த வேலை பாக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் கடல் இருந்தவன் அவனை அடிக்கிறதுக்கு ஓடனா கடல் இருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்து அவன் மண்டையில ரத்தம் வந்த உடனே இவனை துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சான். சுட ஆரம்பிச்ச உடனே 2 பொருள் சுர ஒரு 10 அடி தூரம் சுர ஓடிட்டாங்க. சுர ஓடின உடனே இவன் ரத்தத்தை எடுத்து மேல தேய்ச்சிக்கிட்டு நெஞ்சில் ஏறி வலது காலால மிதிச்சான். ஐயா இனி இந்த காலை 2 உடைச்சிட்ட இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த உங்களை யாரு அப்படின்னு கேட்டேன். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த எவனும் ஒண்ணு சொல்லணுமா அப்படின்னு. இப்போ பிள்ளை உயிரோட வேணுமா வேண்டாமான்னா இப்ப பிள்ளை வேணும்பா என் பிள்ளை என் உயிராது எடுன்னு ஒன்னு அவனை புணமாக்கும் அவனை முடமாக்கும்னா அதுக்கு பயந்து ஒரு என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்தா நீ தப்பிச்ச அப்படி இல்லைன்னா உன்னை தப்ப விட முடியாது. நான் உன் பிள்ளைய போட்டு வளர்த்தா உன்னை முடமாக்கிட்டு போயிடும் ஏவாவது கிளிக்கான பாப்பட்டு போயிட்டான். இப்படி சொன்ன உடனே நான் இப்ப தன்னைப்படுத்த முடிச்சு போய் சரியா நீ சொல்லுதேன்னு இன்ஸ்பெக்டர் போன் அடிச்சா வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் எசகிராஜா என்ன சொன்னான்னு கேட்டாரு. எசகிராஜா என்னையா எனக்கு யாவும் இல்லையே என்ன உனக்கு யாவும் இல்லையே எசகிராஜா நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. அவன் கொஞ்சம் கடைசோட போயிட்டான். இவர் வந்து அவன் சொன்னது சொல்லவே இல்லைன்னாரு. ஏயா சொல்லுதம்பியா நீங்க சொல்லுங்க என்ன என் பிள்ளை மேலும் தவறு போலீஸ் ஏற்பாடு தவறு சொன்னானா ஆமா அதே மாதிரி சொல்லு லாஸ்ட் வரையும் சொல்லணும் சொல்லணும்னா உன்னைய விடமுண்டான்னாங்க. சரியா இதுதானே என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதும்னு சொன்னேன். இவ்வளவு பண்ண உடனே இவன் ரத்த தள்ளி மேலாம் தேய்ச்சான். அவன் என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சான். கடைசி இவன் 108க்கு போன அடிச்சு 2-3 மணி நேரமா பிள்ளை கிடந்து தவிக்கி 108க்கு அதுக்கு பிறகு போன அடிச்சு 108 வந்து கோயில்ல தூக்கி கொண்டு வச்சு இடது காலை திருக்கி உள்ளுக்கு இருக்க குண்டை நோண்டி எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு கொண்டு போறாங்க. 12:30 மணிக்கு அம்பிட்ட பிள்ளை 3 மணி நேரம் துடிச்சிருக்கு. அப்ப எவ்வளவு வேலை இருக்கும். இதெல்லாம் என்ன இது நியாயம். நீங்களே இதை கேட்டுட்டு தான் போதும். இங்கதான் இப்படின்னா ஆஸ்பத்திரியில என் பிள்ளைக்கு உயிருக்கு உத்திரவாதம் இல்லை. எந்த நேரமும் மிரட்டுதாங்க. பிள்ளை மிரட்டுதாங்க. எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது நாங்க சொன்னபடி செய்யணும். நாங்க எத்தனை நேரம் கண்ணில் எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க முடியும். இது நீங்க பொதுமக்கள் தான் எங்களுக்கு கேட்டு தரணும். இதுதான் வணக்கம் ஐயா.